இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள். ஹிந்துயிசம் இஸ் a வெரி ஆர்டிபிஷியல் ரிலிஜன். அப்படி ஒரு மதமே கிடையாது. அந்த சேலஞ்சை நீங்க உங்க கையில எடுத்து நீங்க இதெல்லாம் சொல்லுங்கள். டாக்டர் பாபு வர்கீஸ் போன்றவர்களிடத்திலிருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒண்ணுமே அந்த மாதிரி மதமே கிடையாது. நீங்கள் ஊரை ஏமாத்துகிறீர்கள் சொல்லுங்கள். சொல்லவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா மூஞ்சில 2 குத்துங்க. அதை பற்றி பரவாயில்ல, கடவுளே மன்னிச்சிடும். இது கிறிஸ்தவ நாடுங்க. இது கிறிஸ்தவ நாடு. இந்து மதமே 200 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டில் இந்து மதம்னு ஒரு மதத்தை அழைக்கப்பட இருக்கிறது. இஸ்லாமர்கள் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பொதுவா அவர்கள் சீருட்டு எழும்புவார்கள். இன்னும் அதுக்குரிய நேரம் வரலையான்னு தெரியல. உங்க மேல கை வச்சிருக்காங்க பாய், நீங்க தான் பாத்துக்கணும். எங்க ஆண்டவன் என்ன சொல்லிவிட்டாரு, ஒரு கரணத்தில் அறிஞ்சா மறு கரணத்தில் காட்டுன்னு சொல்லி இன்னும் மடி அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கரணம் தான் இருக்குது. அடுத்தாப்புல நம்ம திகலாம் பாகவி இருக்கிறாரு, அவருக்கு 2 கரணம் இருக்கு. நீங்க அவரை வேணா அடிச்சுக்கணும் தான் நான் கை காட்ட முடியும். அதனால எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அதனால நீங்க இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள். ஹிந்துயிசம் இஸ் a வெரி ஆர்டிபிஷியல் ரிலிஜன். அப்படி ஒரு மதமே கிடையாது. அந்த சேலஞ்சை நீங்க உங்க கையில எடுத்து நீங்க இதெல்லாம் சொல்லுங்கள். டாக்டர் பாபு வர்கீஸ் போன்றவர்களிடத்திலிருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒண்ணுமே அந்த மாதிரி மதமே கிடையாது. நீங்கள் ஊரை ஏமாத்துகிறீர்கள் சொல்லுங்கள். சொல்லவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா மூஞ்சில 2 குத்துங்க. அதை பற்றி பரவாயில்ல, கடவுளே மன்னிச்சிடும். இது கிறிஸ்தவ நாடுங்க. இது கிறிஸ்தவ நாடு. இந்து மதமே 200 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டில் இந்து மதம்னு ஒரு மதத்தை அழைக்கப்பட இருக்கிறது. இஸ்லாமர்கள் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பொதுவா அவர்கள் சீருட்டு எழும்புவார்கள். இன்னும் அதுக்குரிய நேரம் வரலையான்னு தெரியல. உங்க மேல கை வச்சிருக்காங்க பாய், நீங்க தான் பாத்துக்கணும். எங்க ஆண்டவன் என்ன சொல்லிவிட்டாரு, ஒரு கரணத்தில் அறிஞ்சா மறு கரணத்தில் காட்டுன்னு சொல்லி இன்னும் மடி அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கரணம் தான் இருக்குது. அடுத்தாப்புல நம்ம திகலாம் பாகவி இருக்கிறாரு, அவருக்கு 2 கரணம் இருக்கு. நீங்க அவரை வேணா அடிச்சுக்கணும் தான் நான் கை காட்ட முடியும். அதனால எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அதனால நீங்க இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள். ஹிந்துயிசம் இஸ் a வெரி ஆர்டிபிஷியல் ரிலிஜன். அப்படி ஒரு மதமே கிடையாது. அந்த சேலஞ்சை நீங்க உங்க கையில எடுத்து நீங்க இதெல்லாம் சொல்லுங்கள். டாக்டர் பாபு வர்கீஸ் போன்றவர்களிடத்திலிருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒண்ணுமே அந்த மாதிரி மதமே கிடையாது. நீங்கள் ஊரை ஏமாத்துகிறீர்கள் சொல்லுங்கள். சொல்லவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா மூஞ்சில 2 குத்துங்க. அதை பற்றி பரவாயில்ல, கடவுளே மன்னிச்சிடும். இது கிறிஸ்தவ நாடுங்க. இது கிறிஸ்தவ நாடு. இந்து மதமே 200 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டில் இந்து மதம்னு ஒரு மதத்தை அழைக்கப்பட இருக்கிறது. இஸ்லாமர்கள் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பொதுவா அவர்கள் சீருட்டு எழும்புவார்கள். இன்னும் அதுக்குரிய நேரம் வரலையான்னு தெரியல. உங்க மேல கை வச்சிருக்காங்க பாய், நீங்க தான் பாத்துக்கணும். எங்க ஆண்டவன் என்ன சொல்லிவிட்டாரு, ஒரு கரணத்தில் அறிஞ்சா மறு கரணத்தில் காட்டுன்னு சொல்லி இன்னும் மடி அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கரணம் தான் இருக்குது. அடுத்தாப்புல நம்ம திகலாம் பாகவி இருக்கிறாரு, அவருக்கு 2 கரணம் இருக்கு. நீங்க அவரை வேணா அடிச்சுக்கணும் தான் நான் கை காட்ட முடியும். அதனால எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அதனால நீங்க